بسم الله الرحمن الرحيم. கல்புக்கு ராகத்தை தரும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது கல்புக்கு அந்த அளவு ராகத்தை தரும். அது பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். நபியே, அதிகமானவங்களுக்கு உலகத்துல மூளை இல்லை, அல்லாஹ் சொல்ற. அக்ல் இல்லை. அதிகமானவங்களுக்கு என்ன இல்லையா? நாங்க அக்ல கொடுக்க இயலாது, நாங்க அக்ல புத்தியை கொடுக்கல. அதிகமானவங்க புத்தி இல்லதான். பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். அடுத்தது பாருங்க, وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ اللَّهُ قُلِ الْحَمْدُ لِلَّهِ بَلْ أَكْثَرُهُمْ لَا يَعْلَمُونَ. வானங்களை பூமியை படைத்தது யாருன்னு கேட்டா சொல்லுங்க, அல்லாஹ்னு சொல்லுங்க. பிறகு குலில் ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லுங்க? வாய தரவங்க என்ன சொல்லுங்க? அல்ஹம்து. மௌத்தா முந்தி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க நினைச்சா கனடா பாஸ்போர்ட் இல்லை சாதனை, விளங்குதா? வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதிக்க நினைச்சா இந்த நோம்பில் நீயத்து வைக்க 25வது இரவில் இதுதான் சாதனை. என்ன சாதனை தெரியுமா? இந்த குர்ஆனில் அடிக்கிற 6000 சொச்சம் ஆயத்தையும் படித்து போட்டு மௌத்தாங்க. என்ன செஞ்ச ஒரு மௌத்தாங்க? நீங்கள் நினைச்சா, சாதிக்க நினைச்சா. வேறொன்றும் உலகத்தில் இந்த பில் கேஸ்டும் வந்தான், அவரும் வந்தான், இவரும் வந்தான், ஒருத்தரும் சாதிக்க கிடைக்கல. உலகத்தில் ஒருத்தரும் சாதிக்கல. சாதிக்கணும் என்றால் உங்களுக்கு சொல்லித்தாரன். நீங்கள் குர்ஆனை பெறட்டி இப்படி ஆயத்துகள் எடுத்து 6000 சொச்சம் ஆயத்தையும் கொஞ்சம் படித்து போட்டு விளங்கி போட்டு மௌத்தாகுங்க. கபூரில் உங்களுக்கு விளங்கு, நீங்கள் சாதிச்சிட்டீங்க. விளங்குதா சொல்கிறது? சாதிக்க விருப்பம் இருக்குதா? என்ன ஐடியா இல்லை, கஷ்டமும் இல்லை. அது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், தெம்பு எடுக்கணும். சும்மா ஏலாம். இப்போ நைட்டுக்கு தொழுவிக்கணுமெண்டா பகலெல்லாம் ஓதினா தான் தொழுவிக்கலாம், சும்மா தொழுவிக்க இயலாம். வந்து இறங்கினோடனே வகி இறங்குறல்ல சஃப்ல நின்றா முதலாவது ஆயத்து ஓதலாம், 2வது ஆயத்துல எல்லாம் முடிஞ்சு. கஷ்டப்பட்டால் தான் தொழுவிக்கலாம், கஷ்டப்பட்டால் தான் இதெல்லாம். இது சாதனை. குர்ஆனை படிக்கிறது என்ன சாதனை. அதுக்கு நேரம் ஒதுக்கணும், அதை படிக்கணும், அதுக்கு ஒரு அல்லாஹ் உதிப்பை தரணும். அதுக்கெல்லாம் வயசு போயிட்டு 40 ஆகிட்டு 50 ஆகிட்டு 60 ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சிட்டோம், 4-5 பிள்ளைகளை பெற்றுட்டோம். இனி அடுத்தது என்னன்றிக்கும். அடுத்தது ஒன்றே என்ன? குர்ஆனை மட்டும் படிங்க நேரம் ஒதுக்கி. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் சொல்றான் இதுலையும் சூரா லுக்மான்ல, இது குலில் ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். நபியே சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ஆனா அதிகமானவங்களுக்கு அறிவு இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான். பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.